வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு உண்மையான கதையை தான் பார்க்க போறோம். இது உண்மையான கதைனே உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு இந்த கதை இருக்கும். இந்த கதையை கேட்டவாடி நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பரவலன்னு தான் உங்களுக்குலாம் தோணும். இதுல முழுக்க முழுக்க மெடிக்கல் சயின்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஒரு நோயை பத்தின கேஸ் ஸ்டடி தான் இந்த கதை. ஏன்னா ஒரு சின்ன பையனுக்கு ரொம்பவே ஒரு அரிய வகையான ஒரு நோய் வந்திருக்கும். அந்த நோயை ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நோய்க்கு எந்த மருந்தும் இல்லைன்னு சொல்லி டாக்டரே கைவிட்டுருவார். ஆனா இதுக்கப்புறம் இந்த பையனுடைய அப்பா அம்மாவே ரிசர்ச் பண்ணி இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. இந்த படத்துடைய பேரு லொரன்சோஸ் ஆயில். இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அடுத்த ஆரம்பத்துல ஈஸ்ட் ஆப்பிரிக்கால 1983 காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் பேர் தான் லொரன்சோ. அவனுக்கு ஒரு பெரிய பையன் ஃப்ரெண்டா இருக்கான். அவன் இவனுக்காக ஒரு கத்தி அவனே செதுக்கி கிஃப்டா தரான். லொரன்சோவுடைய அப்பா இங்க வேர்ல்டு பேங்க்ல வேலை செய்யறாரு. ஸோ லொரன்சோ இங்கே தங்கி இவங்க மொழியிலேயே இவன் படிக்கிறான். இவங்க தான் என் அம்மா. இவங்கள போலவே இவங்களுடைய அக்கா தங்கச்சிங்களுக்கும் இந்த மாதிரி சவுப்பு முடி இருக்கும். இதை மர்ஃபி முடின்னு சொல்லுவாங்க. இவருடைய அப்பா இட்டாலிக்காரரு. இட்டாலிக்கு பார்க்க ஆசைப்படுறாரு. ஏன்னா அமெரிக்கால உள்ள தக்காளியில டேஸ்டே இல்லைன்னு சொல்லுவார். அப்புறம் இது நான் லொரன்சோ மைக்கேல் மர்ஃபி உடனே தம்பி படத்துல எதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா, அப்பதான் என் ஃப்ரெண்ட் நாங்களாம் எப்படி இருந்தோன்னு மறக்க மாட்டான்னு சொல்றான். இவங்க ஃபேமிலி இப்ப அமெரிக்காவுக்கு போறாங்க. ஏன்னா அப்பாவை வாஷிங்டன்ல உள்ள பேங்க்ல வேலை செய்யறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போய் அங்கே உள்ள ஸ்கூலில் இவன் சேர்ந்து படித்தா இவன் மிஸ் இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. லொரன்சோ பெயிண்டிங்லாம் மற்றவங்க மேலே வீசி அவங்க பெயிண்டிங்லாம் நாசம் பண்ணா. இவன் பொதுவாக நல்ல பையன் தான், ஆனால் ஏன் எப்படி செஞ்சான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அம்மா இவங்ககிட்ட மற்றவங்க ஏதாச்சும் நீ தொல்லை பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை அவங்களெல்லாம் பார்த்தாலேன்னு காண்டாவுதுன்னு சொல்கிறான். இருக்க லொரன்சோ இன்னும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா லொரன்சோ எப்பயுமே டிஸ்டர்ப் ஆன மாதிரி தான் இருக்கான்னு மிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் லொரன்சோ வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு ஆக்ரோஷமாக மாறுறான். மேபி அவள் ஏதாச்சும் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறான்னு கேட்டதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறவங்க ஒரே மாதிரியான விஷயத்த திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. லொரன்சோவுடைய ஆக்டிவிட்டி ஆரம்பம் நடுவுல முடிவுலன்னு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு 3 மொழி தெரியும். ஸோ ஹைப்பர் ஆக்டிவா இருக்கவங்க எப்படி இவ்வளவு லாங்குவேஜ் கத்துக்குவாங்கன்னு அப்பா கேட்கறாரு. பசமா அவனை இண்டிவிஜுவல் டிசபிலிட்டி பிளேஸ்மெண்ட்ல சேர்த்துருங்க, அவனுக்கு ஸ்பெஷலா தான் சொல்லி தரணும்னு சொல்றாங்க. அம்மாவோ நானே அவனுக்கு வீட்டில் சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு நாள் கிறிஸ்மஸ் அப்போ அவன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து தலையில் அவனுக்கு செம்மையாக அடிபட்டுருது. ஸோ இதுக்கு தையல் போட்டுட்டு வந்த அடுத்த கடமை இவன் சேர்லேருந்து கீழே விழுந்து மறுபடியும் அவனுக்கு அடிபட்டுருது. இதுக்கப்புறம் இவங்களும் இசிஜி, ஸ்கல் எக்ஸ்ரே, அப்புறம் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நாங்கள் 3 வருஷம் ஆப்பிரிக்காவில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து ஏதாச்சும் அரிய வகை பேரசைட் இவனுக்குள்ளே போயிடுச்சான்னு இடத்துக்கு அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. லொரன்சோ இதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் ஃபுல் சவுண்டை வச்சு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான், ஒன்றும் கேட்காத மாதிரி. டாக்டரும் செக் பண்ணிட்டு பையன் காது நல்லா தான் கேட்குது, ஆனா இதை மூளையால கேட்க முடியலன்னு சொல்றாரு. சோ மூளையில தான் ஏதோ பாதிப்பு இருக்கு. இதனால இவங்களும் இவனை குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எல்லா செக்கப்பும் எடுத்து பாக்குறாங்க. நம்பிக்கை வரத்துக்கு சர்ச்சில் பிரேவும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஈஸ்டர் பத்தி அம்மா இவனுக்கு சொல்றாங்க. ஜீசஸ் பிறக்கத்து முன்னாடியே ஈஸ்டர் பண்டிகைலா இருந்திருக்குன்னு சொல்லி கடைசியா பையனுக்கு என்ன நோய்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த லியூகோ டிஸ்ட்ரஃபீஸ்ங்கிற ஒரு கேட்டகரி சேர்ந்த ரொம்பவே ஒரு அரிய வகையான நோய் இது. இந்த நோயுடைய பேரு அட்ரினோ லியூகோ டிஸ்ட்ரஃபி, ஷார்ட்டா ஏஎல்டின்னு கூப்பிடுவாங்க. ஏஎல்டி ஒரு ஜெனடிக்கல் டிசீஸ். அது மூளையை கொஞ்சமா அழிக்கும். 5 to 10 வயசு உள்ள ஆண் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் இந்த நோய் வரும். இந்த நோய் வந்த எல்லா பசங்களுமே இது வரைக்கும் இறந்து தான் போயிருக்காங்க. இந்த நோயை கண்டுபிடிச்ச அடுத்த 2 வருஷத்துல இறந்துருவாங்கன்னு சொல்றாரு. இதுல எக்ஸப்ஷனா எந்த பசங்களுமே பிழைக்கலான்னு கிடத்துக்கு இல்ல, யாருமே பிழைக்கலன்னு சொல்றாரு. உங்க பையன் ரத்தத்துல அதிக அளவு லாங் செயின் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் மூளையை அழிக்குது. இந்த கொழுப்பிலாம் மெட்டபலைஸ் பண்ற மாதிரி நம்ம எல்லாருடைய உடம்புலயே ஒரு என்சைம் இருக்கும். ஆனா ஏஎல்டியால பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு அந்த என்சைம் இருக்காது. ரத்த குழாயில எப்படி அடைச்சிக்குமோ அது போலயே நர்வ் செல்ஸ்ல இந்த கொழுப்புலாம் போய் அடைச்சி மூளையில உள்ள ஒயிட் மேட்ரு திரவம் ஆயிடுன்னு சொல்றாரு. நர்வ் செல்னா நியூரான்னு அர்த்தம். அதான் மூளையில உள்ள நியூரல் சிஸ்டம். நர்வ் செல்லை சுத்தி மைலின்ங்கிற ஒரு இன்சுலேட்டிங் லேயர் இருக்கும். ஒரு எலக்ட்ரிக் ஒயரை சுத்தி எப்படி பிளாஸ்டிக் இருக்கு, அது போல தான் இந்த நர்வ் செல்லை சுத்தி மைலின்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இப்ப ஏஎல்டியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதிக அளவுல கொழுப்பு இருக்குல்ல, அந்த கொழுப்பு இந்த மைலினை அரிச்சிரும். இந்த மைலின் லேயர் இல்லாம நர்வ் செல்ஸால இம்பல்ஸை கடத்த முடியாது. இம்பல்ஸ்ங்கிறது நர்வ் ஃபைபர்ல டிராவல் பண்ற ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல். அந்த சிக்னல் மூளையில இருந்து மற்ற உடல் பாகத்துக்கு போறதுனால தான் நம்மளாம் கை கால் அசைக்கிறோம், பேசுறோம், எல்லாமே செய்யறோம். இப்ப அந்த சிக்னலை கடத்துறதுக்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மூளை கொஞ்சமா அழிஞ்சு அப்படியே உடல் பாகங்கள்லாம் கொஞ்சமா செயல்படாம போயிடும்னு டாக்டர் சொல்றாரு. கதையில இப்ப வருஷம் 1984. இந்த நோயவே 10 வருஷத்துக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க. சோ இதுக்கு எந்த மருந்தும் இல்ல. இந்த நோயை பத்தியே முழுசா இன்னும் யாருக்கும் தெரியலன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டு அப்பா அம்மா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அப்பா லைப்ரரியில இந்த நோயால பாதிக்கப்பட்ட பசங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் பாக்குறாரு. இந்த நோயால பாதிக்கப்பட்ட எல்லா பசங்களுமே ஆரம்பத்துல ஹைப்பர் ஆக்டிவா இருந்து அப்படியே கொஞ்சமா அவங்களுடைய உடல் செயல் இழந்து கண்ணு தெரியாம காது கேட்காம வலிப்பு வந்து கோமாக்கு போய் இறந்து போயிருக்காங்க. அப்பா இதெல்லாம் படிச்சுட்டு கதறாரு.
சொல்றாரு. ஏன்னா லொரன்சோவும் இதே போல தான் சித்திரவதை அனுபவிச்சு சாக போறோம். டாக்டர் அப்ப கஸ்ன்னு ஒரு நியூராலஜி ப்ரொஃபஸரை பத்தி சொல்றாரு. அவரு இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட்ஹுட் டிசீசஸ்ல இருக்காரு. உலகத்திலே இந்த நோயை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சவரு அந்த ப்ரொஃபஸர் மட்டும் தான். அவரு ஏதோ டயட் மூலியமா இந்த நோயை கட்டுப்படுத்துறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. அவரை பார்க்க சொல்றாரு. உங்களும் அந்த ப்ரொஃபஸரை பார்க்க போறாங்க. லொரன்சோக்கு இப்ப நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவரு ஒரு சாப்பாடு லிஸ்ட் கொடுத்து பீனட் பட்டர், ரெட் மீட், சீஸ், தோல் உளிக்காத பழம், ஸ்பினச், ஆலிவ் ஆயில் எதையும் பையன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு தானேன்னு கேட்டதுக்கு இதுல எல்லாத்துலயுமே லாங் செயின் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏஎல்டி உள்ள பசங்களால இந்த கொழுப்பை உடைக்க முடியாது, இதெல்லாம் மூளையில தான் போய் அடைக்கும். மைலினா ஏதோ ஒரு வகையில இதெல்லாம் கவர் பண்ணும். அதனால டயட்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை தடுத்தா மூளையில இதெல்லாம் அடைக்கிறத நம்ம தடுக்கலாம். பட் ஏற்கனவே மூளையிலான சேதத்தை நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அம்மாவுடைய அம்மா அப்புறம் அம்மாவுடைய அக்கா தங்கச்சிங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணுன்னு இவர் சொல்றாரு. ஏன்னா ஏஎல்டி ஃபீமேல் குரோமோசோம் மூலியமா தான் பசங்களுக்கு வரும். ஸோ அம்மா மூலியமா தான் பசங்களுக்கு வரும். அப்போ என் மூலியமா தான் என் பையனுக்கு வந்திருக்குன்னா என்னையே அந்த நோய் பாதிக்கலன்னு கேட்டதுக்கு பெண்கள் இந்த நோய்க்கு கேரியரா மட்டும் தான் செயல்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நோய் வராது. ஒரு பெண் இந்த நோய்க்கு கேரியரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த நோய் 50-50 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ப்ரொஃபஸர் சொல்றாரு. ஸோ அம்மாவோட அம்மானு இவங்க ஃபேமிலி ட்ரீல இருந்து அப்படியே இந்த நோய் வந்திருக்கும் போல. இது கேட்டு அம்மா இன்னும் மனசடைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோய்க்குன்னு எந்த பேரும் இல்லை, இதை நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான பாரத்தை உங்க மேல போட்டுக்காதீங்கன்னு ப்ரொஃபஸர் சொல்றாரு. இவர் சொன்னது போலயே ஜெனடிக் டெஸ்ட் பண்ணி முடிச்ச வாட்டி அம்மாக்கு இன்னும் கில்ட் ஆயிடுது. ஏன்னா அம்மாவோட ஒரு சகோதரிக்கு இந்த நோய் இருக்கு. ஆனா அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க தான் பிறந்திருக்காங்க. இவங்க அம்மாவோட தங்கச்சி. இவங்களுக்கும் நோய் இருக்கு. ஆனா இவங்களுக்கு எந்த குழந்தைகளும் இல்ல. அம்மாவுடைய இன்னொரு சகோதரிக்கு அம்மா போலவே ஒரு ஆண் குழந்தை இருக்கு. ஆனா அவங்க அந்த நோயுடைய கேரியர் இல்ல. சோ கரெக்டா அம்மாக்கு தான் இப்படி ஒரு சோதனை வந்திருக்குன்னு அம்மா கோவத்துல இருக்கிறாங்க. இப்ப லொரன்சோடைய 6வது பர்த்டே வந்துருச்சு. அப்பா அம்மாக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி அப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்திருக்காங்க. சோ இதெல்லாம் தாண்டி அம்மா அவங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கான்னு பார்க்கும்போது தான் இப்படி ஒரு சோகம் வருதுன்னு இவங்களுக்கு இன்னும் கோவமா இருக்கு. அந்த ப்ரொஃபஸர் சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணியோ லொரன்சோவுடைய ரத்தத்துல வெரி லாங் செயின் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமா தான் இருக்கு, கம்மி ஆகல. இதை பத்தி ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டா டயட் ஆரம்பிச்சு 6 வாரம் தானே ஆகுது, டெஸ்ட் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு அவர். மற்ற பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணதுல என்னாச்சுன்னு கேட்டதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு. லொரன்சோவுடைய கேஸ்ல 6 மாசம் வெயிட் பண்ணாதான் முடிவு தெரியும்னு சொல்றாரு. இதுக்கு வேற ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டதுக்கு பிரெஞ்சுக்காரங்க போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, அதுக்காக பாஸ்டன்ல நாங்க இம்யூனோ சப்ரஷன் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஆனா இது ரொம்ப ஆபத்தானது, ஒரு 6 கிரிட்டிக்கல் ஆகிற பசங்களுக்கு மட்டும் தான் இதை ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கேட்காம பரவாயில்ல எங்க பையனுக்கும் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இம்யூனோ சப்ரஷன்னா மருந்து கொடுத்து எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துறது. ஏன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் போல மற்ற ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி இம்யூனோ சப்ரஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் பேஷண்ட்டுக்கு பொறுத்தப்படுற புது உறுப்பை பேஷண்ட்டுடைய உடம்பு ஏத்துக்கும். எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா ஏத்துக்காது, இந்த புது உறுப்பை எடுத்து சண்டை போடும். கீமோதெரப்பி மூலியமா பையனுடைய இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ண போறோம். இப்ப பையன் பேசுறான், நடக்கிறான், எல்லாம் பண்றான். பட் இம்யூனோ சப்ரஷனுக்கு அப்புறம் அவனால அதெல்லாம் முடியாது, எல்லாம் மாறும். ஸோ இந்த ரிஸ்க்லாம் பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு எங்களுக்கும் வேற வழி எதுவும் இல்லை, செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு பையன் ரொம்ப வீக் ஆயிட்டான், எதிர்ப்பு சக்தி இல்லாம. கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இதனால தான் அவங்க முடிய ஷேவ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா கீமோதெரப்பி எடுத்தாலே இந்த மாதிரி முடியெல்லாம் கொட்டி போயிடும். லொரன்சோவை கேஸ் ஸ்டடியா பயன்படுத்தி மற்றவங்களுக்கு செமினார் கூட எடுத்துக்கிறாங்க. அப்ப லொரன்சோ இதை பேச வரான், ஆனா சரியா பேச முடியல, ஏதோ வளர்ற மாதிரி தான் பேசுறான். இவ என்ன சொல்ல வராங்கிறது இவ அம்மாக்கு மட்டும் தான் புரியுது, மற்றவங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஏஎல்டி ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து இவங்களை கேள்விப்பட்டு உங்களுக்கு நாங்க உதவுறோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்கள போலவே ஏஎல்டியால பாதிக்கப்பட்ட பசங்களுடைய பெத்தவங்களா சேர்ந்து ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் தான் இந்த ஏஎல்டி ஃபவுண்டேஷன். இங்க நிறைய பேர் ஏற்கனவே அவங்க பசங்களை இழந்தவங்க தான். ஸோ அவங்கள அவங்களுடைய வழியை ஷேர் பண்றாங்க. ஒருத்தவங்களுக்கு 2 பசங்க, அதுல ஏற்கனவே ஒரு பையன் இறந்து போயிட்டான், இன்னொரு பையனுக்கும் கூடி சீக்கிரம் அந்த நோய் ஆரம்பிச்சிடும்னு சொல்றாங்க. இதுக்காக நிறைய பேர் நிறைய ஃபண்டிங்கும் தராங்க. ப்ரொஃபஸரும் மற்றவங்களும் இன்னும் அந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஆனா டயட்டை ஃபாலோ பண்ணியும் என் பையனுடைய ரத்தத்துல 2 மாசமா சேச்சுரேட்டட் C24, C26 ஃபேட்ஸ் அதிகமா தான் இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. அந்த 2 பசங்களுடைய அம்மாவோ என் பையனுக்கும் இதே போல தான் ஆனிச்சுன்னு சொல்றாங்க. இன்னொருத்தரும் என் பையனுக்கும் இப்படிதான் ஆகுதுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க இவ்வளவு சொல்லி 6 மாசம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க. மெடிக்கல் சயின்ஸ் இப்படிதான் வேலை செய்யும், 6 மாசம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா தான் எங்களுக்கு வேண்டிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கும், அதை வச்சு தான் எதா இருந்தாலும் முடிவெடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ உங்க மெடிக்கல் சயின்ஸுக்காக எங்க குழந்தைங்களை பயன்படுத்துறீங்க, எங்க குழந்தைங்களை காப்பாற்ற உங்க மெடிக்கல் சயின்ஸ் இல்ல. ஆனா இதுக்கு இவங்க பதில் சொல்லாம அந்த நாசோ கேஸ்ட்ரிக் டியூப் அண்ட் சக்ஷன் மெஷினை பத்தி பேசுறாங்க. பசங்க ஒரு இடத்துல பேரலைஸ் ஆகி சாப்பிட முடியாம எச்சு கூட முழுங்க முடியாத அளவுக்கு வந்துருவாங்க. ஸோ டியூப் மூலியமா பசங்களுக்கு சாப்பாடை ஃபீட் பண்ணவும் அப்புறம் எச்சி சளி போன்றவற்றெல்லாம் உறிஞ்செடுக்கவும் தான் இந்த டியூபும் மிஷினும் பயன்படும். அப்பாவோட ஊரான ரோம் இட்டாலியில லா நொட்டேடே சான் லொரன்சோங்கிற ஒரு செயின்ட் வாழ்ந்தாரு. ஸோ அவருடைய கதையை பத்தி இவங்ககிட்ட கேட்கறாங்க. இவனு யோசிச்சு சொல்றான். அந்த கதையில கெட்டவங்களாம் சர்ச்சுக்கு பணக்காரங்களை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா இவரோ பிச்சைக்காரங்க நோய்வாய்ப்பட்டவங்கள சர்ச்சு கூட்டிட்டு வந்து இவங்க தான் பணக்காரங்கன்னு சொல்லுவார். லொரன்சோவே அவருடைய ஆளுங்களையும் தலைகீழ
தலைகளாக தொங்க விட்டு டார்ச்சர் பண்ணி சாவடிச்சாங்க. அவர் 42வது வயசுல செப்டம்பர் 29ஆம் தேதி இறந்தார். இட்டாலியன்ஸ் ஆகஸ்ட் 10ஆம் தேதியை அவருடைய நாளா கொண்டாடுவாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 10 தான். இறந்து போன அவரு ஆகஸ்ட் 10 அன்னைக்கு வானத்துல ஷூட்டிங் ஸ்டாரா தெரிவாருன்னு சொல்லி வானத்தை பார்ப்பாங்க. நம்ம முதல்ல ஆப்பிரிக்கால கமோராஸ் நாடுக்கு வரும்போது அந்த நாட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த நாட்டை பத்தின மொழி, சட்டம், ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணல. அதே போலவே லொரன்சோவுடைய நோய்வோ, ஜெனடிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, நியூராலஜின்னு எல்லா டைமென்ஷன்லையும் நம்ம ஸ்டடி பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா பையன் பேசும்போதே அவங்ககிட்ட நம்ம பேசிக்கணும்னு அம்மா சொன்னதுக்கு இல்ல, அவனை நம்ம காப்பாத்தணும்னு நம்மளே தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான்னு அப்பா சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த்ல இதை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்றாங்க. இது சம்பந்தப்பட்ட எல்லா புக்ஸையும் படிக்கிறாங்க. லொரன்சோவுக்கு இந்த நோயை கண்டுபிடிச்சு 5 மாசம் ஆகுது. அம்மாவோ டயட்டை நம்ம பழையபடி மாத்தலாம், ஏன்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி ரத்தத்துல கொழுப்பு இன்னும் தான் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லி அப்பா ஒரு சிங்கையோ 2 டேப்ஸையும் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த டேப்ல சாப்பாடு மூலியமா கிடைக்கிற வெரி லாங் செயின் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோ. சாப்பாடு தவிர உடம்புலயே பயோசிந்தசிஸ் மூலியமா இந்த ஃபேட்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகும். ஸோ அந்த ஃபேட்ஸ் எல்லாம் இந்த டேப் வழியா வருதுன்னு வச்சுக்கோ. பொதுவாக இது ஆபத்து இல்லை, ஏன்னா அதிகமா இருக்கிற கொழுப்பை நம்ம உடம்புல உள்ள என்சைமே அழிச்சிடும். ஆனா லொரன்சோக்கு இந்த என்சைம் இல்ல, பிளாக் ஆயிருக்கு. வெரி லாங் செயின் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்லாம் கார்பன் ஆட்டம்ஸால தான் உருவாயிருக்கு. C2, C4, C6, C8ன்னு செயின் போயிட்டே இருக்கும். லொரன்சோக்கோ சேச்சுரேட்டட் C24, C26 சாதாரண அளவை விட 4 மடங்கு அதிகமா இருக்கு. ஸோ இது ஒரு பேரடாக்ஸ் மாதிரி தான். பிரச்சனையே சாப்பாடு மூலியமா இந்த கொழுப்பை குறைச்சாலும் ரத்தத்துல இந்த கொழுப்பு அதிகம் தான் ஆகுது, குறைய மாட்டேங்குது. அப்பதான் அம்மா இவங்க பேரடாக்ஸ்க்கு பதில் தர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரிசர்ச் பேப்பர் கண்டுபிடிக்கிறாங்க. பாலிஷ் ரேட்ஸ், அதாவது போலாண்டஸ் அந்த எலிகள்ல லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த எலிகள்ல ஃபேட்டி ஆசிட் ஸ்டோரேஜ் டிசீஸ் இருக்கு. அதாவது சாப்பாடுல கொழுப்பை கட்டுப்படுத்தினாலோ இதோடைய உடம்பு செல்கள்லாம் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு கொழுப்பை இன்னும் அதிகமாவே பயோசிந்தசிஸ் மூலமா உற்பத்தி பண்ணுதுங்க. இதனால தான் லொரன்சோக்கு டயட் வேலைக்கே ஆகல. இந்த பயோசிந்தசிஸ் ப்ராசஸை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் கொழுப்பை குறைக்க முடியும். இந்த ரிசர்ச்ல என்ன பண்ணாங்கன்னா, எலிகளுக்கு பயோசிந்தசிஸ் மூலமா உருவாகிற கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்காக எலி சாப்பிட்ற சாப்பாடுல வேற வகையான கொழுப்பு அதிகமா இருக்கிற மாதிரி செஞ்சு இந்த உள்ள நடக்கிற ப்ராசஸை கட்டுப்படுத்தினாங்க. அப்படின்னா இதே போலவே நம்ம வேற வகையான கொழுப்பு உள்ள சாப்பாடை லொரன்சோக்கு அதிகமா கொடுத்து அவன் உடம்புல தானா உற்பத்தி ஆகிற C24 and C26 கொழுப்பை நம்ம தடுக்கலாம்னு அம்மா சொல்றாங்க. இந்த ரிசர்ச் பேப்பரை எழுதின போலாண்டை சேர்ந்த பயோகெமிஸ்டுக்கு ALD பத்திலாம் சுத்தமா தெரியாது. அவர் சும்மா எலிங்களை வச்சு ரிசர்ச் பண்ணிருக்காரு. அது இவங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்படி பார்த்தா எல்லாரும் தனித்தனியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா இதுக்கான தீர்வை நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிக்கலாம். இதுக்காக எல்லா எக்ஸ்பர்ட்டையும் கூப்பிட்டு ஒரு சிம்போசியம் வைக்கலான்னு இவங்க சொன்னா ப்ரொஃபஸரோ இது நல்ல யோசனை தான், ஆனா அமெரிக்கால ALDல சாகிற குழந்தைங்களை விட தொண்டையில பிரெஞ்சு ஃப்ரைஸ் மாட்டி சாகிற குழந்தைங்க தான் அதிகம். ஸோ இந்த நோய்க்கெல்லாம் யாரும் ஃபண்டிங் தரமாட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த சிம்போசியம் 2 நாளைக்கு வைக்க போறோம். அதுல 40 பேர் கலந்துக்க போறாங்க. இதுக்காக $35,000 இருந்தா போதும், அதை நானும் என் மனைவியே சேர்த்திடுறோன்னு சொல்றாரு. ஒரே ஒரு கண்டிஷன், இந்த சிம்போசியம்ல நானும் என் மனைவியும் கூட கலந்துக்குவோன்னு அப்பா சொல்றாரு. ப்ரொஃபஸரும் இதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. அம்மாவோ வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு போய் அவங்க நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி போட சொல்றாங்க காசு கலெக்ட் பண்றதுக்கு. ஆனா அவங்களும் நாங்க ஏற்கனவே நிறைய நோய், பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் காசு கலெக்ட் பண்ணிருக்கோம், ஸோ இதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒரே ஒரு டைம் என் பையனை வந்து மீட் பண்ணுங்கன்னு அம்மா கேட்கறாங்க. ஒரு பக்கம் அப்பாவுடைய கொலிக்ஸ் அவங்களால முடிஞ்ச காசை கலெக்ட் பண்ணி தராங்க. நியூஸ் பேப்பர் கம்பெனி மூலியமா எப்படியோ காசை கலெக்ட் பண்ணிட்டாங்க. சிம்போசியம்ல இப்போ என்னென்ன சாப்பாடு சமைக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது ஃபவுண்டேஷன்ல மீட் பண்ண அந்த 2 பசங்களுடைய அம்மா அங்க வந்திருக்காங்க. இவங்களுடைய இறந்து போன பையனுடைய தம்பி இங்க வந்திருக்கான். லொரன்சோ அப்ப ஏதோ கத்துறான். ஆனா இந்த முறை இவன் என்ன சொல்றான்னு அம்மாக்கே புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவனுக்கு பேச முடியாம போயிருச்சு. அம்மாவோ ரொம்ப சோகமாயிடுறாங்க. காலையில கூட இவன் பேசுறது எனக்கு புரிஞ்சிச்சேன்னு சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ALD சிம்போசியமா ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஜீன் தெரப்பி டாக்டரோ சயின்ஸுக்கு டைம் வேணும், ஒரு 7-10 வருஷம் டைம் வேணும்னு கேட்கறாரு. ஸோ ஜீன் தெரப்பி இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. ப்ரொஃபஸரோ டயட்டை கட்டுப்படுத்தினாலும் பயோசிந்தசிஸ் மூலியமா கொழுப்பு அதிகமாகுதுன்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்க அந்த பாலிஷ் எலியுடைய ரிசர்ச் பேப்பரை பத்தி சொல்றாங்க. உடனே அம்மாவோ அவங்க படிச்சதை வச்சு வேற வகையான கொழுப்பு உள்ள சாப்பாடு சேர்த்தனா இந்த கொழுப்பு குறையும்னு சொல்றாங்க. மினியேச்சர் பண்ணி வச்சு கனடால இது போல ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் மனுஷங்க செல்ஸை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணிருக்காரு. அவரு ALD பேஷண்ட்ஸ் உடைய ஃபைப்ரோபிளாஸ்ட் ஸ்கின் செல்ஸ் எடுத்து ஓலிக் ஆசிட்ல டெஸ்ட் பண்ணிருக்காரு. இது மூலமா சேச்சுரேட்டட் C24, C26 50% கம்மியா இருக்குன்னு சொல்றாரு. ஓலிக் ஆசிட்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் C18 ஆலிவ் ஆயில்ல உள்ள முக்கியமான காம்போனன்ட்டே இதுதான். ஆனா ப்ரொஃபஸருடைய டயட் படி ஆலிவ் ஆயில்லாம் கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. நாங்க லேப்ல கல்ச்சர் பண்ணப்பட்ட மனித செல்ஸ்ல தான் ரிசர்ச் பண்ணிருக்கோம். மனுஷங்களுக்கு டைரக்டா அதை கொடுத்தா எப்படி ரியாக்ட் ஆகும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பியூரான ஓலிக் ஆசிட் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் டாக்ஸிக்கா இருக்கும். அதை ட்ரைகிளிசரைடு ஃபார்ம்ல மாத்தினா தான் அது சாப்பிடக்கூடியதா இருக்கும். ஆனா அது அவைலபிளா இல்லைன்னு சொல்றாரு. ஆலிவ் ஆயில்ல இருந்து எடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எடுக்க
முடியும், ஆனா இந்த அளவு எடுக்கணும்னா அந்த ப்ரொசீஜரே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்றாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எந்த கெமிக்கல் கம்பெனியும் உதவ மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது மூலியமா எந்த லாபமும் இல்ல. இது விஷயமா எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க, ஓலிக் ஆசிட் ட்ரைகிளிசரைடு ஃபார்ம்ல கிடைக்குமான்னு. ஆனா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. லொரன்சோக்கு இப்ப எச்சம் முழுங்கவே கஷ்டமாயிருச்சு. இந்த எச்செல்லாம் மூச்சு குழாயில பிளாக் ஆகாம பாத்துக்கணும். இதுக்காக சக்ஷன் மெஷினை பயன்படுத்தி இந்த எச்சை அப்பப்போ உறிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் புரோட்டோகெம்ங்கிற ஒரு கம்பெனி பத்தி இவங்க கேள்விப்படுறாங்க. அவங்க இவங்களுக்கு வேண்டிய ட்ரைகிளிசரைடு ஃபார்ம்ல உள்ள ஓலிக் ஆசிட லூப்ரிகண்டா வச்சு டெஸ்ட் பண்றாங்க. சோ அது ஒரு பாட்டில் இவங்க கிட்ட இருக்குது, அதை இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ப்ரொஃபஸரோ, இதை நீங்க அன்அஃபிஷியலா தான் செய்றீங்க, சோ என் பேரு கீழே வராம பாத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 30 கிராம்ஸ் கொடுங்க, அதுக்கு மேல கொடுத்தா லிவர் டேமேஜ் ஆயிடும்னு சொல்றாரு. இவங்களும் சாப்பாடுல இந்த ஆயில கலந்து டியூப் மூலியமா இவனுக்கு உள்ள அனுப்புறாங்க. நோயை கண்டுபிடிச்சு இதோட 8 மாசம் ஆகுது. இந்த ஆயில கொடுக்க ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகுது. இப்ப லொரன்சோவுடைய பிளட் டெஸ்ட் பண்ணா சேச்சுரேட்டட் C24 26 15% குறைஞ்சிருக்கு. லொரன்சோக்கு அப்ப வலிப்பு வருது. டாக்டர் செக் பண்ணிட்டு இது வலிப்பு மாதிரி இல்ல, பாராசிசம்னு சொல்றாரு. பாராசிசம்னா இந்த மாதிரி அட்டாக் மாதிரி வருது, மூச்சு குழாயில எச்சி மாட்டி தான் இந்த மாதிரி வந்திருக்கு. என்னதான் இவங்கள எச்செல்லாம் உறிஞ்சு எடுத்தாலும் அசலது இந்த மாதிரி மாட்டுன்னு சொல்றாரு. இது வலிப்பு இல்லைன்னா சுத்தி இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதுன்னு அர்த்தம். சோ அடுத்த அட்டாக் வரும்போது நான் இவங்கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு அம்மா சொல்றாங்க. ஓலிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் நல்லாவே வேலை செய்யுது. 50% லொரன்சோவுடைய கொழுப்பு குறைஞ்சிருச்சு. ஆனா முன்கூட்டியே முடிவெடுக்க வேணாம், மத்த பேஷண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்கன்னு ப்ரொஃபசர் சொல்லிடுறாரு. ஆனா அப்பா அம்மா மனசு கேட்காம லெட்டர் மூலியமா மத்த பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி தெரியப்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஆனா ஃபவுண்டேஷனுடைய பிரசிடென்ட் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் மீறி இதை நீங்க செய்யறது அரகன்ஸ்னு சொல்றாங்க. அரகன்ஸ்ங்கிற இந்த வார்த்தை அரோகேருங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு. இதுக்கான அர்த்தம் தன்னை உரிமை கொண்டாடுதல். இப்ப என் பையனை காப்பாத்துறதுக்கு உரிமை கேட்கறேன், ஆனா இதை பத்தி யாரிடையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. டாக்டர் என்ன பெரிய கடவுளான்னு சொல்லி அப்பா திட்டுறாரு. ஆனா இவங்களோ, எங்க பையன் இதால பாதிக்கப்படும் போது நாங்களும் இது போலதான் எல்லாத்தையும் பார்த்தோம், நல்ல விஷயம், அவன் சீக்கிரமா இறந்துட்டான். ஆனா எங்களுடைய 2வது பையன் 3 வருஷமா பார்வை இல்லாம மூளை வேலை செய்யாம ஜடம் மாதிரி கடந்து இறந்தான்னு சொல்றாங்க. அதனால லொரன்சோவே போகணும்னு தான் ஆசைப்படுவா, அவனை நிம்மதியா போக விடுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஓலிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யல, ஏன்னா கொழுப்பு 50% குறைஞ்சதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு மேல குறைய மாட்டேங்குது. டோசேஜ் அதிகப்படுத்த முடியாது, ஏன்னா அது லொரன்சோவுடைய லிவரை பாதிக்கும். எச்சி மாட்டி அப்பப்ப இந்த மாதிரி அட்டாக் வர வருது. அம்மா என் வாய்ஸ் கேளு, சரியாயிடுன்னு சொல்றாங்க. லொரன்சோவை பாத்துக்கிற நர்ஸாலேயே இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியல. நான் 18 வருஷமா நர்ஸா இருந்திருக்கேன், ஐசியூல 8 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். பையனை நீங்க வீட்டுல வச்சிருக்க கூடாது, ஹாஸ்பிட்டல் தான் பாத்துக்கணும், எனக்கும் இதுக்கு மேல கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்படின்னா இப்பயே கிளம்புங்க, நாளைக்கு செக்க உங்க ஏஜென்சில அனுப்பிச்சிடுறோன்னு சொல்லி அம்மா திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அப்பா சோகமா இருக்காருன்னு அம்மாவோட தங்கச்சி உங்க ஆல்பம்லாம் காமிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க டெய்லியும் தூங்காம கண் முடிச்சு ரிசர்ச் பண்ணி காலையில அப்படியே வேலைக்கு போறீங்க. லொரன்சோவை தாண்டி வாழ்க்கை இருக்கு. நீங்க லொரன்சோவை குணப்படுத்தினாலும் அவன் சேதமான மூளை அப்படியே தான் இருக்கும், அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தில நீங்க தான் என் அக்கா கிட்ட சொல்லணும், என் அக்கா சரியா சாப்பிடல தூங்கலன்னு இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அம்மா, குழந்தைய பத்தி கதை நீ இதை பத்தி சொல்றியான்னு சொல்லி தங்கச்சியும் திட்டி அமைச்சிடுறாங்க. இதனால அப்பாக்கு அம்மாக்கு நடுவுலயே சண்டை வந்துருது. அப்பாவோ ஒரு கடத்துல நீத்தா இதுக்கெல்லாம் காரணம் ஓ ரத்தத்தின் மூலியமா தான் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி வார்த்தையை விட்டுறாரு. அம்மா இதுக்கப்புறமும் விட்டு கொடுக்காம ஒரு புது நர்ஸை வேலைக்கு வச்சு பையனை காப்பாற்ற போராடுறாங்க. அன்னைக்கு மனுஷ செல்லை வச்சு டெஸ்ட் பண்ணுவார் சொன்னது போலயே இப்ப இவங்க 50% லொரன்சோக்கு கொழுப்பை டிராப் பண்ணிட்டாங்க. எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு தெரிஞ்சா தான் நம்ம மீதி கணத்தையும் தாண்ட முடியும். ஸோ சாப்பிட்டு தெம்பா இருந்தினா தான் நம்ம லைப்ரரிக்கு போய் கடந்த 10 வருஷத்துல பப்ளிஷ் ஆன ஃபேட்டி ஆசிட் மெட்டபாலிசம் பத்தி எல்லாத்தையும் படிக்க முடியும்னு சொல்லி அம்மாவை சாப்பிட சொல்றாரு அப்பா. ஆனா அம்மாவோ நான் இருக்கிற மிச்ச சக்தியை வச்சு லொரன்சோ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. நான் லைப்ரரி காப்பிலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னதுக்கு நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்ல இருக்கோம், சோ நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. வேலையை நான் எப்படியாச்சும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சு இப்ப லைப்ரரிக்கு போய் இது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தேடுறாரு. லைப்ரரினும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பண்ணியை பத்தி நான் ஆராய்ச்சி பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அப்பாவுக்கு உதவி பண்றாங்க. லொரன்சோவை நர்ஸை பாத்துக்க சொல்லிட்டு அம்மா வீட்டுல இருந்து லைப்ரரி காப்பீஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அப்பாவை பாக்குறதுக்கு லைப்ரரிக்கு தங்கச்சியை திரும்ப வராங்க. இந்த ஒவ்வொரு பேப்பர்களுக்கும் 2 கார்பன் ஆட்டம் போல இதெல்லாம் ஒவ்வொன்னா கோத்து தான் C2 C4 C6 வெரி லாங் செயின் ஆஃப் மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் உருவாகுது. நான் ஒரு நல்ல என்சைம், ஸோ நான் ஒரு மோனோ அன்சாச்சுரேட்டட் செயினை ஃபார்ம் பண்றேன் இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வச்சு. நீ ஒரு கெட்ட என்சைம், நீ மோனோசாச்சுரேட்டட் செயினை ஃபார்ம் பண்ற. நம்ம ஒரே வேகத்தில் தான் இந்த கார்பன் செயினை ஃபார்ம் பண்றோம். நம்ம 2 பேருமே தனித்தனி என்சைம்ஸ் தான். ஆனால் என்னோட வேகம் அதிகரிக்க உன்னோட செயின் ஃபார்ம் பண்ற வேகம் கம்மியாகுது. இது ஏன்னு தெரியல, இது எனக்கு புரியலன்னு இவர் சொல்றாரு. லொரன்சோக்கு இப்ப 7வது பிறந்தநாள் வந்துருச்சு. அவன் ஃப்ரெண்டு கொடுத்த கத்தி அவன் கையில வச்சு கேண்டில் ஊதி கொண்டாடுறாங்க. அப்பதான் அப்பாவுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது. இந்த 2 செயின்ஸையுமே லொரன்சோவை இழுக்கிற மாதிரி. இதை வச்சு அப்பா 2 செயினையுமே ஒரே என்சைம் தான் கட்டுப்படுத்துங்கிறத யூகிக்கிறாரு. அதனால இந்த என்சைமை மோனோ அன்சாச்சுரேட்டட் செயினை உருவாக்குறதுக்கு பிஸியா வச்சுக்கிட்டா அது மோனோ சாச்சுரேட்டட் செயினை இன்னும் உருவாக்காது. இந்த பிரின்சிபலை காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் சொல்லுவாங்க. ஓலிக் ஆசிட் பாதி வேலை செஞ்சதுக்கு இதா காரணம். ஏன்னா ஓலிக் ஆசிட்ங்கிறது மோனோ அன்சாச்சுரேட்டட் C18. ஸோ ஓலிக் ஆசிட்ங்கிறது மொத தடுப்பு மாதிரி. அடுத்து இவங்க C22 C24க்கு நடுவில் ஒரு தடுப்பை உண்டாக்கணும். அப்பதான் இந்த கார்பன் செயின் இன்னும் நீளமாவாம இருக்கும். அதுக்கு நம்ம மோனோ அன்சாச்சுரேட்டட் C22 ஆட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது யூரோசிக் ஆசிட்.
இதை பத்தி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த நீளமாயிட்டு இருக்க மோனோ சேச்சுரேட்டட் கார்பன் செயினை மோனோ அன்சாச்சுரேட்டட் கார்பன் கொடுத்து கட்டுப்படுத்த பாக்குறாங்க. ப்ரொஃபஸரோ எலிங்களை வச்சு ரிசர்ச் பண்ணதுல யூரிக் ஆசிட் எலிங்கல்ல இதய பிரச்சனை நிறைய உருவாக்கி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா யூரிக் ஆசிட் ரேப்சிட் ஆயில்ல அதிகமா இருக்கும். ரேப்சிட் ஆயில தான் இந்திய மக்களும் சைனா மக்களும் காலகாலமா அவங்க சாப்பாடுல கலந்து பயன்படுத்துறாங்க. நம்மளை விட அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் எல்லாம் கம்மியா தானே இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா கேக்குறாங்க. அப்படி எவ்வளவு சொல்லியோ எங்களுக்கு இருக்க ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் படி இதனால நிறைய பிரச்சனை தான் வரும்னு இவர் சொல்றாரு. உங்க ரெப்புடேஷன் போர்டுன்னு பயப்படுறீங்களான்னு இடத்துக்கு இப்ப பாதிக்கப்பட்ட குழந்தைங்க அப்புறம் எதிர்காலத்தில் வரப்போற குழந்தைங்கள்னு எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஸோ இந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பலன்னு சொல்லிடுறாரு இவர். இப்போ ஓலிக் ஆயில் கொடுத்த கம்பெனிக்காரர்கிட்ட போய் கேட்டா அவரோ ரேப்சிட் ஆயில்ல இருந்து சேச்சுரேட்டட் C24 26 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அனுபவம் வாய்ந்த கெமிஸ்ட்ரிக்கே 1 வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி சாப்பாடுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த நாட்டில் தானே ஒத்துக்க மாட்டாங்க, வேற நாட்டில் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஓகே உதவி பண்றேன், ஆனா எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்க கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லி இங்கிலாந்துல உள்ள ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒரு வயசானவருடைய கான்டாக்டை இவர் தராரு. இவருக்கு இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கிறதுல 40 வருஷம் அனுபவம் இருக்கு. அவரு இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறாரு. சரி அதுக்குள்ள நான் இதை செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்றாரு. அப்படின்னு பார்த்தா அந்த 2 பசங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கடைசி பையனுக்கும் இந்த நோய் ஆரம்பிச்சிருச்சு. கொடுமையான விஷயம், இவன் அண்ணன் எப்படி இறந்தாங்கிறத இவனே கண்கூடா பார்த்தால. சோ இவன் எப்படி இறக்க போறாங்கிறது இவனுக்கே தெரியும். லொரன்சோக்கு அம்மா அப்பப்ப கதை படிப்பாங்க. அது போல நர்ஸை படிக்க சொன்னா அவ வேண்டா வெறுப்பா படிச்சுட்டு இருக்கா. இதனால அம்மா இவளை கண்டபடி திட்டி அமிச்சுட்டு அவங்களே படிக்கிறாங்க. இப்போ லொரன்சோவை பாத்துக்கிறதுக்கு அம்மா அவனுடைய ஃப்ரெண்டிவே ஆப்பிரிக்கால இருந்து வர வைக்கலான்னு சொல்றாங்க. ஆனா அப்பாவோ வேணா, இந்த ரேசிஸ்ட் பிடிச்ச கண்ட்ரில அவன் வர வேணான்னு சொல்றாரு. ஆனா அப்பா உண்மையிலுமே ஏன் வேணான்னு சொல்றாருன்னா அவன் லொரன்சோவை கடைசியா பார்க்கும்போது லொரன்சோ ஒரு சந்தோஷமான குழந்தையா இருந்தான். பட் இப்போ அவன் லொரன்சோவை பார்த்தா மனசுடைஞ்சு போயிடுவான். ஆனா அம்மா ஏற்கனவே பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவனு வந்து எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுடைய மொழியில லொரன்சோக்காக பாட்டு பாடுறான். லொரன்சோக்கு இந்த நோயை கண்டுபிடிச்சு 23 மாசம் ஆயிடுச்சு. அந்த பையன் எப்படியே சாகதான் போறான். இந்த வயசானவர் எதுக்கு இப்படி கஷ்டப்படுறாருன்னு பேசிக்கிறாங்க கம்பெனில. ஆனா அவரோ பியூரான யூரிக் ஆயில் ட்ரைகிளிசரைடை ஒரு பாட்டில் உருவாக்கி முடிச்சுட்டு தான் ரிட்டர் ஆகி போறாரு. இப்ப 4 பங்கு ஓலிக் ஆயிலோ 1 பங்கு யூரிக் ஆயிலோ சாப்பாடுல கலந்து தங்கச்சிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. தங்கச்சிக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரல. இதனால லொரன்சோக்கு இந்த ஆயில கொடுக்குறாங்க. இதை கொடுத்ததுனால லொரன்சோக்கு அவனுடைய ரத்தத்துல C24 C26 நார்மல் ஆயிருச்சு. ஸோ லொரன்சோக்கு இந்த நோயை கண்டுபிடிச்சு 32 மாசம் கழிச்சு இதுக்கான மருந்தை இவங்க உருவாக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆயிலை வச்சு அந்த இன்னொரு பையனையும் காப்பாத்துறாங்க. இந்த ஆயிலுக்கான விலையா காசு கூட வாங்கல. இவங்க கிட்ட இருக்க இட்டாலி தக்காளியே போதுன்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. கடைசியா மற்ற பேரண்ட்ஸ்க்கும் லெட்டர் அனுப்பிச்சு இந்த ஆயிலை பத்தி தெரியப்படுத்திடுறாங்க. ஸோ எல்லாருமே எங்களுக்கும் அந்த ஆயில் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. லொரன்சோக்கு இப்ப 10வது பிறந்த நாள். ஆனா இவனுடைய சேதமான மூளை மட்டும் இன்னும் சரியாகல. அப்பாவும் இதை பத்திலாம் படிக்கிறாரு. ஆனா இந்த டேமேஜ் ஆன மைலின்லாம் திரும்ப சரி செய்ய முடியாது. மூச்சு விடுறது, முழுங்குறது, இதய துடிப்பு, அப்புறம் தொட உணர்வு, வலி, குளிர் இதெல்லாம் பிரைமல் ஃபீலிங்ஸ். ஆனா பயம், பசி, ஆசை அதெல்லாம் நியூரோ கார்டெக்ஸ்ல ஹையர் பிரெயின்ல இருக்கு. அங்கதான் கற்பனை, நினைவு, காரணத்தை உருவாக்குறது போன்றதெல்லாம் இருக்கும். இப்ப இவனுக்கு முழுங்குறதுக்கே கஷ்டமா இருக்கும்போது அதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவன் சாகிறதுக்கு தான் காத்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அம்மா கதை படிச்சுட்டு இருக்கும்போது லொரன்சோ கண்ணை சிமிட்டுறான். ஏன்னா இந்த கதை இவனுக்கு பிடிக்கல, இந்த கதை வேணான்னு கண்ணை மூடி தெரிவிக்கிறான். அம்மாவும் ஷாக் ஆகி உன் பேர் பீட்டரான்னு இடத்துக்கு இவன் கண்ணை மூடி இல்லன்னு தெரிவிக்கிறான். அப்புறம் இவன் பேர் சொல்லவோ இவன் ஆமாங்கிற மாதிரி கண்ணை திறந்தே வச்சிருக்கான். இதுக்கப்புறம் அம்மா இவங்க கிட்ட லொரன்சோ உன் மூளை கிட்ட சொல்லி உன் கையில உள்ள இந்த குட்டி விரல ஆட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. இவனு கஷ்டப்பட்டு இவன் விரல ஆட்டுறான். ஒரு பக்கம் ஒரு வெட்டினரி ஸ்கூல்ல மேல் பப்பீஸ் வச்சிருக்காங்க. இதுங்க மைலின் இல்லாம பிறந்திருக்குதுங்க. ஸோ அம்மா கிட்ட இருந்து தான் இதுங்களுக்கும் வந்திருக்கு. இப்படி இயற்கையாவே மைலின் இல்லாம பிறந்த ஹையர் மேமல்ஸ் இதுங்க மட்டும்தான். ஸோ இதுங்களுக்கு நர்வ் செல்ஸ் கொடுத்து புது மைலின் உற்பத்தி ஆகுதான்னு பார்க்க போறாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சி 10 வருஷமா எலிங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். நாய்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆனாலும் மனுஷங்க கிட்ட வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும்னு இவர் சொல்றாரு. இதுக்கான ஃபண்டிங் நான் கலெக்ட் பண்ணி தரேன். மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல ஒரு அட்டாமிக் பாம் உருவாக்குறதுக்கு 28 மாசத்துல உருவாக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா உங்களால் முடியும்னு சொல்லி அப்பா மோட்டிவேட் பண்றாரு. இதுக்கப்புறம் உலகத்துல ALD-ஆல பாதிக்கப்பட்ட எல்லா பசங்களுக்குமே அப்பா அம்மா உருவாக்கின இந்த லொரன்சோஸ் ஆயிலை தான் பிரெஸ்கிரைப் பண்றாங்க டாக்டர்ஸ். அப்பாவுடைய ரிசர்ச்சுக்காக அவருக்கு ஹானரரி மெடிக்கல் டிகிரி கொடுத்தாங்க. அப்பாவும் அம்மாவும் இந்த மைலின் ப்ராஜெக்ட்டுக்காக ஃபண்டிங் கலெக்ட் பண்ணாங்க. அந்த பப்பி ஸ்கூல்லையும் புது மைலின் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல் தான். மனுஷங்களுக்கும் இது கூட சீக்கிரம் செயல்படுத்துவாங்க. லொரன்சோவாலி இப்ப தலையை ஆட்ட முடியுது, பார்வை ரெக்கவர் ஆயிருச்சு, சின்ன சின்ன சத்தத்தெல்லாம் உருவாக்க முடியுது, கம்ப்யூட்டர் மூலமா கம்யூனிகேட் பண்ண கத்துட்டு இருக்காரு. இது 92 வரைக்கும் நடந்த கதை தான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அம்மாவுக்கு லங் கேன்சர் வந்து அதுல அவங்க போராடி கடைசியா ஜூன் 10, 2000ல 61வது வயசுல அவங்க இறந்தாங்க. லொரன்சோ அவருடைய 30வது பிறந்த நாளுக்கோ அடுத்த நாள் நிமோனியால இறந்தார். அப்பா அவருடைய 80வது வயசுல 24 அக்டோபர் 2013ல இறந்தார். இப்ப ALDக்கு ஜீன் தெரப்பி போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எனக்கு மெடிக்கல் சயின்ஸ் டீப்பா தெரியலனாலும் ஓரளவுக்கு எனக்கு மேலோட்டமா தெரியும். அதை வச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.